நான் வெளிப்படையா சொல்றேன், தமிழ்நாட்டில் 27% மேற்பட்ட என்னுடைய நான் சார்ந்த என் முக்குலத்தோர் சமுதாயம் இருக்கு. 27% விழுக்காடு மக்கள் இருக்காங்க. ஆனா அவருடைய எந்த கோரிக்கையிலுமே நிறைவேற்றப்படவில்லை. அவருடைய பிரதான கோரிக்கை 50 ஆண்டு கால கோரிக்கை. மதுரை விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் தன்னுடைய வாழ்நாளில் 4000 நாட்களை சிறைச்சாலையில் கழித்த, சுதந்திரத்திற்காக சிறைச்சாலையில் கழித்த பசுமன் முத்துராமலிங்கத்துடைய பெயரை வைக்கணுங்கிற கோரிக்கை எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதை அடுத்தது டி நோட்டிஃபைட் பழங்குடியினர் சான்றிதழ் வழங்கப்படணும் அப்படிங்கிறது. அது மாநில அரசு அதுக்கு ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். பட் ஆனால் அது முழுமையான ஆணையாக இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய மக்களுடைய ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு. அதனால எங்களுடைய சமூகமும் இதுல உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படல. அதே மாதிரி இப்ப நடக்கக்கூடிய மக்களவை பாராளுமன்ற தேர்தலில் கூட என்னுடைய சமூகத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் கூட திராவிட கட்சிகள் சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாய சமூக மக்கள்கிட்ட இருக்கு. அதனால வரக்கூடிய தேர்தலில் சரியான நேரத்தில் நான் இந்த ஜெனீவா பயணத்தை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நான் என்னுடைய முடிவை நான் அறிவிப்பேன். நிச்சயமா ஒரு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படணும். ஒரு பல மதங்கள் பல மொழிகள் சேர்ந்து இணக்கமா வாழக்கூடிய இந்த இந்திய தேசம் பாதுகாக்கப்படணும். மனிதநேயம் மதிக்கப்படணும். இந்த ஒரு மொழி ஒரு மதம் இப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒத்தே வராது. அது சரியாக வராது. அப்படிங்கிறதான் பிரபலமா பரவலான மக்களுடைய எண்ணிக்கை.